போன டைம் நம்ம வந்து ஒரு முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்தோம், பிஎம் கிசான் ஸ்கீம். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அதோட பார்ட் 2 கண்டினியூவா நம்ம வந்து அடுத்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்க்க போறோம். ஸ்கீமோட நேம் வந்து சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். அதை வந்து சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றிகள். இது பார்ட் 2 வீடியோ. ஸோ பிரச்சனை திருத்தம். ஆக்சுவலாக சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கிடையாது, பெருந்தலைவர் காமராஜர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் தான் வந்து இப்போ புதுசாக வந்து மாற்றிருக்காங்க பெரிய கவர்மெண்ட் வந்து வந்த உடனே. ஆக்சுவலாக காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு திட்டம். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்கீம் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொண்டு வந்துருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட். நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு உலகத்துக்கே ரோல் மாடலாம் வந்து நம்ம பல ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒன்று அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கூட. சரி, எப்போ ஒன்று தான் நினைக்கிறீங்க நீங்க? எப்போவா? நீங்க வந்து இப்போ கரெக்ட் தான், ஸ்டாலின் சார் வந்து கொண்டு வந்தாங்க, நமக்கு தெரியும். அவர் எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 2021. எனக்கு அக்யூரேட்டா தெரியாது. ஓகே ஓகே, 2022. 2022 என்னுடைய பிறந்த அண்ணாவுடைய பிறந்தநாளான செப்டம்பர் 15 என்ன பண்ணாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. எங்க அப்படின்னா மதுரையில தான் வந்து ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலா வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், ஒரு சமூக நல திட்டமா வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்கு. ஆக்சுவலா மேம், ஸ்கூல்ல வந்து சாப்பாடு போடுற இந்த ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு மாசிவான ஒரு ஸ்கீம். இதுக்கு வந்து ஒரு 100 வருஷம் ஒரு லிகசி வந்து இருக்கு. 100 வருஷம்? ஆமா, 100 வருஷம் லிகசி வந்து இருக்கு. ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்மளுடைய மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தது யாரு? காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா. ஓகே. ஆக்சுவலா ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, காமராஜர் ஐயா கொண்டு வரல முத. அதுக்கு முன்னாடியே வந்து நீதி கட்சி ஆட்சி இருக்கும் போதே பிடி தியாகராயர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கொண்டு வந்துட்டாரு. பெரிய ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க சார். உண்மைதானே? நாங்க படிச்ச வரை காமராஜர் ஐயா தான் வந்து ஓபன் பண்ணாங்க, இங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. உங்களோட டெப்த் எனக்கு தெரியாது. புதுசா ஒரு கட்சி சொல்றீங்க, அத பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆமா, ஆக்சுவலா வந்து யூபிஎஸ்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சி கட்சி இருக்கிறது தெரியாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. நான் சுருக்கி குட்டியா கொஞ்சமா சொல்லிடுறேன், சரிங்களா? ஆக்சுவலா 1920 அந்த டைம்ல வந்து பிடி தியாகராயர் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா நீதி கட்சியில வந்து ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம சென்னையில 1000 விளக்கு அப்படின்ற பகுதியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் என்ன ஒரு இஷ்யூ, ஏன் அப்ப இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லா விரிவுபடுத்தப்பட முடியல அப்படின்னா, அப்ப மதராஸ் அப்படிங்கிறது மாகாணமா வந்துருச்சு. அப்படி அந்த பரப்பளவு அப்படின்றது பார்த்தோம்னா ஒடிசால சவுத் வரைக்கும், ஆந்திரா உள்ளடக்கினதான், மைசூர் பக்கத்துல வரைக்கும். அப்படியே மேப் உங்க மைண்ட்ல வரணும் அப்படின்னு சொல்ல அடுத்து கேரளால பாதி அப்படின்ட்டு நம்மளுடைய எல்லைகள் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஸோ அதை வந்து விரிவுபடுத்துறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, ரெண்டாவது நிதி பற்றாக்குறையும் அப்ப இருந்துச்சு. அதனால பார்த்தோம் அப்படின்னா 1000 விளக்குன்ற பகுதியில அதிகபட்சம் ஒரு 4 பள்ளிகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா விரிவுபடுத்தி செயல்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே மதிய உணவு திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்துறது யாரு அப்படின்னா பிடி தியாகராயர் தான் என்ன பண்ணாருன்னா அறிமுகப்படுத்த நீதி கட்சி வந்து ஆட்சி இருக்கும் பொழுது. இது புதுசா இருக்கு சார் எங்களுக்கு இந்த ஒரு கண்டென்ட்டே. ஓகே மேம். ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் புதுசா இருந்துச்சு. ஆக்சுவலா பார்த்தோம்னா மதிய உணவு திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிடி தியாகராயர் தான். இதுவும் எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு ஆக்சுவலா படிக்கும் பொழுது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ். அடுத்த பேஸ் பார்த்தோம் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா என்ன பண்றாங்க அப்படின்னா 1956 இதை வந்து விரிவுபடுத்துறாரு. ஸோ எட்டயபுரம்ல தான் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்முடைய சுப்பிரமணிய பாரதி அவர்கள் வந்து பிறந்த ஒரு ஊர். அங்க வந்து முதல் அந்த துவக்க விழா வந்து நடத்துறாங்க 1956. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படுது, மதிய உணவு திட்டம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் வராங்க. அவங்க வந்து சத்துணவு திட்டமா வந்து மாத்துறாங்க. ஸோ 1982 அப்ப வந்து 2ல இருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து செயல்படுத்துறாங்க. எப்பயுமே ஒரு ஸ்கீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக் லெவல் செயல்படுத்துவாங்க. அது சக்சஸ் ரேட்டு, அதோட இம்பாக்ட், அதோடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் விரிவுபடுத்துவாங்க. அதன் அடிப்படையில் 1984 பார்த்தோம் அப்படின்னா 6th to 10th பசங்களுக்குமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கீம் வந்து விரிவு வந்து படுத்துறாங்க. இதான் வந்து சத்துணவு திட்டத்துக்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். பெரிய ஹிஸ்டரியா தான் இருக்கு. ஆமா. அப்போ முட்டை எப்ப இருந்து போட ஆரம்பிச்சாங்க? ஆக்சுவலா முட்டையை அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னா டாக்டர் கலைஞர் கருணாநிதி 1989ல ஒரு ஆட்சிக்கு வராரு. அப்ப சத்துணவு வந்து மேலும் சத்தானவா மாறுறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்து போடுறாங்க. அப்ப டெய்லி கிடையாதா சார்? டெய்லின்றது வந்து பின்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஏன்னா அப்ப முட்டையோட வந்து சப்ளை வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, உற்பத்தி எப்படி இருக்குன்னு தெரியாது. 15 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்றத வச்சுட்டு அதுக்கப்புறம் படிப்படியா குறைக்கிறாங்க. அடுத்து வாரத்துக்கு ஒரு மாத்துறாங்க. அடுத்து வந்து வாரத்துக்கு 5 நாள் சொல்லி மாத்துறாங்க. சோ இந்த முட்டை கொண்டு வந்தது ஒரு பெரிய இம்பாக்ட். எப்படி பெரிய இம்பாக்ட் பார்த்தோம்னா
ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேட்லயோ ஒரு கண்ட்ரிலயோ ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மற்ற எல்லா டெவலப்மெண்ட்டுமே ஸ்ட்ராங் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஊட்டச்சத்து. இப்போ எஸ்டிஜி நம்ம பார்த்துருப்போம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அதுல வந்து எஸ்டிஜி 3 வந்து எது கவர் பண்ணுதுன்னா சத்தான வந்து கவர் பண்ணுது. சரிங்களா? அதை வந்து அப்பயே என்ன பண்றோம் அப்படின்னா காமராஜர் ஐயா, அப்புறம் கலைஞர் ஐயா, அதுக்கு பிறகு வந்து முதலமைச்சர் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இம்பாக்டை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். எப்படின்னா சத்தான ஒரு குடிமக்களை வந்து உருவாக்கணும் அப்படின்றது. ஸோ அது மூலமா முட்டை வந்து வந்தது. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து ரோல் வந்து பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கலவை சாதம்ன்ற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவா வந்து இருந்துச்சு. அதுக்கு பிறகு திரும்ப ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து வராங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு அப்புறம் பார்த்தோம்னா காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துடுறாரு. ஸோ காலை உணவு திட்டம் உண்மையிலே வரவேற்கப்படக்கூடிய ஒரு திட்டம். நம்மளுடைய பல ஸ்டேட்ல வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு செயல்படுத்த போறோம் சொல்லி செயல்படுத்திட்டு இருக்காங்க. சில ஸ்டேட்ல பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் செயல்படுத்தணும் சொல்லியிருக்காங்க. அது திரும்பி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்கீமோட இம்பாக்ட் என்ன சார், அது சொல்லுங்க. ஓகே, இம்பாக்ட் ஆக்சுவலா ஒரு ஸ்கீம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லையான்றது வந்து தீர்மானிக்கிறது அதோட ரிசல்ட் தான். நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஓகே, என்ன இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களுடைய கற்றல் திறன் வந்து மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாநில திட்டக்குழு வந்து அவங்களுடைய ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேர மேலாண்மை வந்து மாணவர்களுடைய கொஞ்சம் நல்லா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் நம்மளுடைய பசும்புட்சன் தந்தை சுவாமிநாதன் அவர்களுடைய மகளான சௌமியா சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காலை உணவோடு சேர்த்து முருங்கையில் பொடியும் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்றத வந்து பரிந்துரை வந்து செஞ்சுருக்காங்க. மேலும் ப்ரீவியஸ் டிஎம்இ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது காலை உணவு திட்டத்தை வந்து அடுத்த கட்ட வகுப்புக்கும் மேம்படுத்துவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. அதை இப்போதையே டிவிக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு மட்டும்னா செயல்படுத்த போறாங்க. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. நம்முடைய சேனல்ல வந்து உண்மையை பேசுவோம், அறிவுபூர்வமான மட்டும் பேசுவோம், அதுவும் ஆதாரத்தோட வந்து நம்ம வந்து பேசுவோம். இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம் வீடியோவை. நெக்ஸ்ட் எஸ்டிஜியில் இருக்கிறது என்ன, நம்மளுடைய எக்கனாமிக்ல அது எவ்வளவு இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்கிறத ஒவ்வொரு ஸ்கீம் சொல்யூஷன் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பார்த்துருவோம். ஸோ நம்மளோட வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாகவும் இருக்கணும், ப்ளஸ் அது இன்னும் வந்து எக்ஸ்ட்ராடரியாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ள வந்து இறங்கி வந்து போயிட்டோம், கொஞ்சம் டீப்பாக இறங்கி போயிட்டோமா? சரி, ஓகே, கண்டிப்பாக இறங்குவோம். தொடர்ந்து உங்க ஆதரவு வந்து தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.